கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் பட்டாசு வெடித்து தீக்காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை புதனன்று கொண்டாடப்பட்டது. விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடும் வகையில் அரசு தரப்பில் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. சென்னையில் தீபாவளி கொண்டாட்டத்தின்போது பட்டாசு வெடித்த சிலருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டன. இதுகுறித்து வியாழனன்று கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் குணசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பட்டாசு வெடித்து தீக்காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 10 படுக்கைகள் கொண்ட சிறப்பு தீப்புண் காயத்திற்காக வார்டு தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதற்கு தேவையான களிம்புகள், மருந்துகள், மாத்திரைகள், கட்டுக்கட்டும் உபகரணங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளவர்கள். இருவர் மட்டும், நேற்று ஒருவர், இன்று இருவர் மட்டும் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவருக்கு 40% தீப்புண் காயத்துடன் தண்டனைப்பட்டு வந்திருக்கின்றனர். இன்னொருவருக்கு 22%. இருவருமே நன்றாக இருக்கின்றனர். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் இதுவரை நீங்கள் எப்படி மிகவும் கவனமாகவும் தீப்புண் காயங்கள் வராமலும் மிக எச்சரிக்கையாக தீபாவளியை கொண்டாடினீர்களோ அதே போன்று வருங்காலங்களும் கொண்டாட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டு தீக்காயம் ஏற்பட்ட 50 பேரில் 10 பேர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.